M200 யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களுடைய அப்டேட் வந்து உடனுக்குடன் கிடைத்து கொண்டே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது M200 தமிழ் சேனல். ஆல்ரெடி நம்ம சேனலோட ஸ்டோரிஸில் மிஸ்ட்ரி பாக்ஸ் பற்றி போட்டிருந்தேன். மிஸ்ட்ரி பாக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த மிஸ்ட்ரி ஒரு டெஸ்க்டாப் வந்து நமக்காக வாங்கியிருக்கோம். இந்த டெஸ்க்டாப் என்ன கான்ஃபிகரேஷன், இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம வந்து டெப்த்தாக பார்க்க போகிறோம். இது வாங்குறதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய சேனலில் எடிட்டிங்காக தேவைப்படுது. ஸோ ஒரு பட்ஜெட்டபிள் சீரீஸில் ஒரு டெஸ்க்டாப் வந்து வாங்கியிருக்கோம். இதில் என்னென்ன இருக்குது, இதில் என்னென்ன எத்தனை ஜிபி ரேம் மற்றும் இதில் என்ன ஹார்ட் டிஸ்க்கு, வேறு என்ன அட்வான்ஸாக என்ன இருக்குது எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சி இந்த பிசி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏசர் பற்றி பார்த்துடலாம். இது ஏசர் வந்து ஃபுல் செட்டுமே வந்து ஏசர் தான். என் மானிட்டரும் ஏசர் தான். ஏசரில் இது வந்து B6 சீரீஸு. இதில் வந்து நம்ம வந்து எடிட்டிங் பர்பஸ்க்காக வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம வந்து எல்லா டைமும் வந்து மானிட்டரே தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம கண்ணுக்கு பாதிப்பு வரக்கூடாது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ப்ளூ லைட் ஃபில்டர் இருக்குது. இது வந்து இப்போலாம் வந்து மொபைல்லே இந்த ப்ளூ லைட் ஃபில்டர்லாம் வருது. அடுத்து ஃப்ளிக்கர்லெஸ். இந்த ஃப்ளிக்கர்லெஸ் பற்றி நான் உங்களுக்காக தனியாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஃப்ளிக்கர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், உங்களுடைய கண் எப்படிலாம் பாதிக்கும், அதனால் என்னென்ன நோய்கள் வரும்னு சொல்லிட்டு தனி வீடியோ உங்களுக்காக போடுறேன். அடுத்து இது நார்மலாக எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடியது எனர்ஜி ஸ்டார். இதோட ரெசல்யூஷன் பார்த்துட்டிங்கன்னா 1366க்கு 768 இருக்குது. ஹெச்டி சப்போர்ட் ஆகும். ஓகே, இது வந்து ஒரு எல்இடி தான். இப்போ உள்ள மாடல் தான். எல்இடி மெர்க்குரி ஃப்ரீ. சரியா? ஓகே, இதோட டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதான் இதோட டிஸ்பிளே சைஸ் 18.5 இன்ச்சு இருக்கும். அதாவது 47 சென்டிமீட்டர். ஓவரால் சைஸ் வந்து 19 இன்ச்சு வந்து இருக்கும். அதை தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட அன்பாக்சிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இது மானிட்டர் தான். நம்ம வந்து நமக்கு தேவையான பிசியோட அன்பாக்சிங்கை பார்த்துக்கலாம். ஏசரில் வெர்ரிட்டான் அப்படிங்கிற ஒரு மாடல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணதும் நமக்கு வந்து என்னது கீபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்மளுடைய ஃபேவரபுளான CPU இருக்குது. அதுக்கு முன்னாடி சைடில் வந்து மவுஸ் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு பாக்ஸ் இருக்குது. ஓகே, இந்த பாக்ஸில் வந்து இது இன்பில்ட் வைஃபை வர்றதால இந்த வைஃபை ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு மவுஸ் இருக்குது. அண்டு அதுக்குள்ளே டிரைவர் சிடி, ஏசர் மதர் போர்டு சிடி அண்ட் மானிட்டர் சிடி மூணுமே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். நான் அக்செப்ட் பிடிக்கிறேன். நீங்கள் லைட்டாக தூக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பேக் சைடில் வந்து இதான் நம்மளுடைய SMBS. இதுக்கு வந்து கம்ப்யூட்டருக்கு பவர் சப்ளை கொடுக்குறது இந்த இடத்துல இருக்குது. அடுத்து இது வந்து 2 USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு PS2 போர்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பழைய மாடல், இதெல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு வீடியோ அவுட் எடுக்கிறதுக்காக DVI பின்னு. இந்த பின் வந்து மேக்ஸிமம் கிராஃபிக்ஸ் கார்டு, பழைய கிராஃபிக்ஸ் கார்டெலாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து VGA, இது நார்மலாக எல்லோரும் பார்த்துருக்கிறது. இது HDMI அவுட்டும் கொடுத்துருக்காங்க. 3 அவுட் இருக்குது நமக்கு இதில். அதுபோக ஒரு மறுபடியும் 2 USB போர்ட். இதெல்லாம் வந்து 2.0 பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா, ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா இது வந்து 3.0 ஸ்பீடு அதிகமாக இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா 2 கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2, 4, 6, 8 USB போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு லேண்ட் போர்ட் இருக்குது. மைக் இன்புட், ஸ்பீக்கர் அவுட்புட், லைன் இன் இப்படின்னு சொல்லிட்டு 3 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் இதோட பேக் சைடில் இருக்குது. இன்பில்ட் வைஃபை கனெக்ஷனுக்காக போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து அதோட பிசி ஸ்லாட்டில் நமக்கு வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் தான் நம்ம வந்து ஆண்டனா மாட்டணும். ஓகே, இதுதான் ஏசர் தரப்புலேருந்து தரக்கூடிய வாரண்டி சீல். இந்த வாரண்டி சீல் மட்டும் உடையவே கூடாது. உடஞ்சிதுன்னா உங்களுக்கு வந்து 1 இயர் வாரண்டி, 2 இயர் வாரண்டின்னு உண்டு. இந்த வாரண்டி சீல் இல்லாட்டி உங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. சர்வீஸ் ஃபால்ட்னா அவங்க தான் வேலை பார்க்கணும். ரிட்டன் நீங்கள் அவங்க சர்வீஸ் கொடுத்தா கூட வாரண்டி கனெக்ட் பண்ணி இதே சீரியல் நம்பர், இதில் ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதை போட்டு திரும்ப லாக் பண்ணி கொடுப்பாங்க. நீங்களே இன்கேஸ் நீங்கள் இந்த சீலை வந்து உடச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வாரண்டி இதில் கிளைம் பண்ண முடியாது.
இதுதான் நமக்கு வந்து வாரண்டிக்குள்ள சீரியல் நம்பர், பயா சீரியல் நம்பர் எல்லாமே இருக்குது. வாரண்டி சப்போர்ட்டுக்கு நீங்கள் இதில் டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி கூட நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு நீங்கள் சீரியல் நம்பர் டைப் பண்ணால் கூட உங்கள் வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். டியூ டிரைவ் இல்லை, இது வேணும்னா எக்ஸ்ட்ரா வந்து மாட்டிக்கணும். அடுத்து ஃப்ரண்ட்லேயும் 4 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடு மொத்தம் 8 போர்ட், ஃப்ரண்டில் 4, மொத்தம் 12 USB போர்ட் இருக்குது. இது செம்ம பிசி. இதில் பயன்படுத்திருக்க ப்ராசஸர் AMD A6 Pro. இந்த பீஸில் 4GB RAM இருக்குது. 64-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிறது ப்ரீ ஆக்டிவேட்டட் விண்டோஸ் 10 OS இருக்குது. அண்ட் இதோட ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ சொல்லி பார்த்துடலாம். இதில் இருக்கிற டிஸ்க் வந்து 1TB. இதில் 1TB ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு சொன்னேன். அதான் வந்து இத்தனை பார்ட்டிஷன் வந்து பிரிச்சிருக்காங்க. இது வந்து 2 பார்ட்டிஷன் தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நமக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா அந்த பார்ட்டிஷன் வந்து பிரிச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் எப்படி பார்ட்டிஷன் எப்படி பிரிக்கணுங்கிற வீடியோ வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏசர் டெஸ்க்டாப்போட அன்பாக்சிங் மற்றும் அதோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே பார்த்தோம். உங்களுக்கு டிஸ்பிளேயும் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுபோக மேஜர் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருங்க. அதை பயன்படுத்தி நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த டெஸ்க்டாப் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே பர்ச்சேசிங் லிங்க் இருக்குது. அதை பயன்படுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம். மேற்கொண்டு இந்த டெஸ்க்டாப் வந்து பட்ஜெட் சீரீஸில் ஒரு ஸ்டூடியோ வச்சுருக்கிறவங்க இல்லாட்டி எடிட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 2GB கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குறதுனா கூட வாங்கி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அந்த கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குறதுக்கும் கீழே வீடியோ கீழே லிங்க் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பண்ண இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தரப்பில் இருந்தும் நாம் இதுக்கு ரொம்ப அதிகமான வரவேற்பை எதிர்பார்க்குறேன். ஃபியூச்சர்லையும் இது போல் அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். கீழே இருக்க தெரியுற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்றும் டிக்டாக், ஷேர் சாட்டில் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோயிங் லிங்க்ஸ் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. என்னால் முடியக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்காக மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் கூட்டிகிட்டே போனால் எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். மீண்டும் ஒரு அடுத்து நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். MM2 யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களுடைய அப்டேட் வந்து உடனுக்குடன் கிடைத்துக்கொண்டே இருக்கும்.